லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஜான்சி, சீக்கிரமாமா, கெஞ்சு, கிளம்பலாம். என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நீ போய் உங்க அம்மாவை பாரு. இல்லனா உங்க அம்மாவை நீ கடைசியா பாக்குறதுக்குள்ள மறுகே ஆயிட போறாங்க. என்னடி சொன்ன? என்ன அடிக்க கைய உங்கிட்டு அடிக்காம நிக்கிற? அடி ஜான்சி, அடி அடிடி. மேடம், என்ன விடுங்க. பண்ணாம விட மாட்டேன். வேண்டாம். ப்ளீஸ் சொல்றத கேளுங்க மேடம். வேண்டாம் மேடம். கமிஷனர் வேற பாத்துட்டு போயிருக்காங்க மேடம். எங்களுக்காக கொஞ்சம் பணிஞ்சு போங்க மேடம். மேடம், உங்க கால்ல வேணா விடுற மேடம். ப்ளீஸ் மேடம், கோவப்படாதீங்க மேடம். ஓகே, நான் கேக்குறேன். ஸ்ரீஜா மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன். தயவு பண்ணி வண்டியில ஏறுங்க. அது ஸ்ரீஜா, என்கிட்ட நீ ஒரு நாள் பஸ்ஸமா சிக்குவடி. அன்னைக்கு இருக்கு உனக்கு. டாட், போன் வரும்னு சொல்லி ரொம்ப நேரமா போனே பாத்துட்டு இருக்கீங்களே, என்னதான் விஷயம் டாட்? நம்ம கம்பெனியோட நேஷனல் லெவல் காம்படிட்டர் மிஸ்ஸஸ் ருத்ரா தேவி அபியை பார்க்க மும்பைல இருந்து சென்னை வந்திருக்காங்க. வாட்? ருத்ரா தேவி அபிய பார்க்க சென்னை வந்திருக்காங்களா? வை டாட்? ரவீனா, இந்த போனை அட்டன் பண்ணா என்னன்னு தெரிஞ்சிடும். ஹலோ டெய்சி சார், அபிய பார்க்க வந்த ருத்ரா மேடம். வீடு தேடி யார் வந்தாலும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். அதான் தமிழ்நாட்டு கலாச்சாரம். எடுத்துக்கோங்க. சாரி அபி, நான் நார்மல் வாட்டர்லாம் குடிக்கிறது இல்ல. அபி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நீங்க டைம் கொடுத்து நான் இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை மேடம். ஆமா, நீங்க கேட்ட அடுத்த நிமிஷமே நான் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க வர்மா சாரை விட எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்திருக்கீங்க. யாரா இருந்தாலும் நீங்க கொடுத்த ஆஃபர்ஸ்க்கு ஓகே தான் சொல்வாங்க. எனக்கு என் சஞ்சீவ் முதலாளி ஆகணும். எனக்கு அதுதான் முக்கியம். வர்மா சார் கொடுத்த ஆஃபரை நான் ஏத்துக்கிறத விட
நீங்க கொடுத்த ஆஃபரை ஏத்துக்கிட்டா சஞ்சீவ் சீக்கிரம் பெரிய முதலாளி ஆயிடலாம். ஆனா டைம் மீறி போச்சு மேடம். என்னால உங்க கம்பெனில ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அபி, ஏன் இப்படி சொல்ற? எனக்கு வாக்கு தான் முக்கியம். சொன்னா சொன்ன வார்த்தையா காப்பாத்தணும், இல்லனா அதுக்காக உசுர விட்டுறணும். இதுதான் இந்த அபி. நான் வர்மா சாரோட போட்டது அவருக்கான அக்ரிமெண்ட். எனக்கு அது நான் அவருக்கு கொடுத்த வாக்கு. நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அதனால என்னால உங்க கம்பெனில ஒர்க் பண்ண முடியாது. அபி, பிசினஸ் என் ரத்தத்திலே ஊறி போனது. நான் நினைச்ச வர்மா புதுசா ஆரம்பிக்க போற டைரி ஃபார்ம தலையெடுக்க விடாம பண்ண முடியும். என்ன மிரட்டுறீங்களா ருத்ரா தேவி மேடம்? அப்படி கூட வச்சுக்கலாம். சார், ருத்ரா மேடம் அபியை மிரட்டினதுக்கு அந்த அபி பதிலுக்கு என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அபி என்ன சொன்னான்னு சொல்லு. உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் ருத்ரா தேவி மேடம். இன்னி 30 நாள்ல வர்மா சாரோட டாட்டரை பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்ட் வாங்க வச்சு அவரோட கம்பெனில என் சஞ்சீவ ஈக்குவல் முதலாளி ஆக்குவேன். இது சத்தியம். இதை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா சொல்றது மட்டும் இல்ல, செய்ய போறதும் அபி. அபி இடத்துல நான் இருந்திருந்தா கூட ருத்ரா மிரட்டினதுக்கு பயந்து ருத்ரா சொன்ன டீலை நான் ஏத்திருப்பேன். ஆனா அபி அப்படி செய்யல. அதான் அபி. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு லேடி ருத்ராவை எதிர்த்து பார்த்ததை நான் பார்க்கறேன். வர்மா சார், இப்ப நான் சொன்னதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம் நடந்துச்சு டெய்சி? ருத்ரா மேடத்தை பார்த்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தைய அபி சொல்லிட்டாங்க. அபி அப்படி என்ன சொன்னா? அபி ருத்ரா மேடத்தை வெளியே போங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. நல்ல பிசினஸ் பீப்புளுக்கு நம்மளோட இல்ல மத்தவங்களோட டைம் வேல்யூ தெரியும். சோ உங்க டைம் வேல்யூவை நான் மதிக்கிறேன். நீ இப்ப யோசிக்காம பகச்சுக்கிட்டது ஒரு ராஜநாகம். ஆல் தி பெஸ்ட்.
சரி டெய்ஸி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே சார். நான் கொடுத்த சர்ப்ரைஸ அபி நிராகரிச்சிட்டான்னு நீ கோவப்பட்டிய ரவினா? அபிய பத்தி இப்ப தெரியுதா? அபிய நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். அபி அவ நினைச்சதை சாதிச்சிருவா. அது என்னால முடியாது டாட். அவ அந்த ருத்ரா மேடத்தை மதிக்கலன்றது எனக்கு முக்கியம் இல்ல. உங்களையே அவ மதிக்கல, அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த அவார்டே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த அபிய என் கால் அடியில விழ வைப்பேன். அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்காது. அந்த ருத்ரா அபிய பழிவாங்க கண்டிப்பா ஏதாவது செய்வா. மகாகாளி அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீம் ரீம் ரீம் நீலி சூலி மகாகாளி ஓம் க்ரீம் ரீம் ஐ காளி ஓம் ശ്രീ ரீம் കാളി. എന്റെ അമ്മേ നീലി, എന്റെ അച്ഛൻ മരിക്കാൻ കാരണമായ ആ ശിശുവെ നിനക്കാണ് യാഗത്തിൽ ഇറക്കി ഞാൻ നിനക്ക് കാണിക്കയാക്കും. അതിനായി എനിക്ക് സഹായം ചെയ്യൂ അമ്മേ. ഓം കാളി മഹാകാളി, ഞാൻ പറയുന്ന മന്ത്രത്തിൽ മയങ്ങി എന്റെ അമ്മയെ നീ എനിക്ക് അരുൾ പാലിക്കണു. ഓം ക്രീം ക്രീം ഐ. ഓം കാളി മഹാകാളി ഭദ്രകാളി ചാമുണ്ടീശ്വരി അങ്കാള പരമേശ്വരി എനിക്ക് അരുൾ ചെയ്യ തായേ. ഓം ക്രീം മഹാകാളി നീലി സുളി ഭദ്രകാളി. ഭദ്രകാളി മഹേശ്വരി അമ്മേ. பாம்பு 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 குருவே, பாம்பு. ഓം കാളി എന്റെ അമ്മേ നീലി തായേ, ഞാൻ പറഞ്ഞ മന്ദിരത്തിൽ മയങ്ങി നീ വന്നിട്ടിയാ? ആ ശിശുവെ നിനക്ക് ബലിയാക്കാൻ എനിക്ക് വഴി കാട്ടു തായേ. குருவே, இந்தாங்க குருவே. എന്റെ അമ്മേ നീലി തായേ, എന്റെ അച്ഛന്റെ ആത്മാ ശാന്തി അടയ ആ ശിശുവെ കൊല്ല എനിക്ക് വഴി കാട്ടിട്ട് അമ്മേ. നീലി തായേ നன்றி അമ്മേ, നன்றி. എന്റെ അച്ഛൻ മരിക്കാൻ കാരണമായ ആ ശിശുവെ കൊല്ല എനിക്ക് വഴി കാട്ടിയതിന് നன்றி തായേ.
തായേ ഞാൻ ഒരു മഹായാഗത്തെ സെഞ്ച് അതിൽ ആ ശിശുവെ ഇറക്കി നിനക്ക് ഞാൻ കാണിക്കയാക്കും അമ്മേ. உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் ருத்ரா தேவி மேடம். எண்ணி 30 நாள்ல வர்மா சாரோட டாட்டரை பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்ட் வாங்க வச்சு அவரோட கம்பெனில என் சஞ்சீவ ஈக்குவல் முதலாளி ஆக்குறேன். இது சத்தியம். ஏ அபி, என்கிட்டயே திமிரா பேசிட்டல்ல. இருடி, வர்மா கூட சேர்ந்து எப்படி டைரி ஃபார்ம் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். போனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. மேடம், இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? அது பாத்ரூம் போயிருந்தேன். வண்டியில ஏறு. மேடம் எங்க போகணும் மேடம்? சென்ட்ரல் ஜெயில். ஓகே மேடம். சென்ட்ரல் ஜெயிலா? எதுக்கு ருத்ரா மேடம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. டெய்ஸி மேடம், காலையில என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லியிருந்தல, என்னது? அது இன்னைக்கு என்னோட பர்த்டே மேடம். உங்களோட விஷ் வேணும்னு. ஒரு நிமிஷம். ஹலோ. நமஸ்தே மேடம். ஃபோன் பண்ணியிருந்தீங்க போல. சாரி மேடம், நான் கவனிக்கல. இட்ஸ் ஓகே. நீங்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருங்கிறதால ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு டீடைல்ஸ் தெரியணும். அதுக்கு தான் நான் கால் பண்ணியிருந்தேன். சொல்லுங்க மேடம், என்ன டீடைல் வேணும் சொல்லுங்க மேடம். புதுசா ஓபன் பண்ற டைரி ஃபார்ம்காக கவர்மெண்ட் சில புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாமே, உண்மையா? இப்போ வரைக்கும் இல்லை மேடம். ஆனால் நீங்கள் சொன்னா கொண்டு வந்துடலாம் மேடம். ஏன்னா டெல்லியில் இருக்கிற ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸே நீங்கள் சொன்னால் கேட்கும் மேடம். அப்ப ரூல்ஸை கொண்டு வந்துருங்க. ரூல்ஸ் என்னன்னா, டிகே மேடம், நீங்க சொல்றபடியே பண்ணிடுறேன் மேடம். ருத்ரா தேவி மேடம் ரொம்ப கிளவர் தான். அபி அவங்க டீலுக்கு ஒத்து வரலன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஒரே ஃபோன் கால்ல வர்மா சார் புது டைரி ஃபார்ம் கம்பெனி ஓபன் பண்றது கஷ்டங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இதை சீக்கிரம் வர்மா சார் கிட்ட சொல்லணும். இங்க பாருங்க ஆபீசர், இந்தியா மாதிரியான வளர்ந்து வர நாட்டுல உணவு பாதுகாப்பு சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கணும். இல்லனா பாவம் ஏழைங்க தப்பானதை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது மேடம். மே வகே கரோங்கா ஜோ ஜோ ஜோடா ஹே மேடம். நீங்க சொன்னதை செஞ்சிடுறேன் மேடம். ஹாபி, உன் ஆட்டம் முடிஞ்சுதுரி. டிரைவர், சீக்கிரம் போங்க.